There was once an old woman who milked her goat and kept the milk in a cupboard. A cat came by and drank up the milk. So the woman set a trap and caught the cat. And as a punishment, she cut off its tail. ஒரு நாள் என்னாச்சா, ஒரு விமன் வந்து அவங்க கேட்டுக்கு அவங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஓல்டு விமனா, அவங்க எப்ப பார்த்தாலும் அவங்க who milked her goat and kept the milk, கோட் கிட்ட இருந்து பாலை கறந்து அந்த பாலை என்ன பண்ணுவாங்களா, ஒரு கபோர்ட் குள்ள பூட்டி வைப்பாங்களாம். அந்த பாலை குடிக்க யார் வருவாங்களாம், கேட் வந்துருமா. கரெக்ட். அந்த கேட் என்ன பண்ணுமா, பாலை குடிச்சு போட்டு போயிருமா. அதனால என்ன பண்ணாங்களா, ஒரு ட்ராப் செட் பண்ணாங்களாம் அந்த கேட்டை பிடிக்கிறதுக்கு. அந்த ட்ராப் செட் பண்ண உடனே அந்த கேட் என்ன பண்ணுதான், குடிக்க போகும்போது as a punishment அந்த கேட்டை பிடிச்சிட்டாங்களாம். பிடிச்சி அந்த கேட்டோட வால் என்ன பண்ணாங்களாம், ஷார்ட் அப்படின்னு வெட்டி போட்டாங்களாம் அந்த ஓல்ட் விமன். நான் வெட்டக்கூடாதுல்ல. சரி. The cat cried and said, "Please give me back my tail." என் டெய்ல கொடுத்துருங்க அப்படின்னு கேட் அழுதுச்சான். ஓல்டு லேடி சொன்னாங்களாம், "Give me back my milk and I will give you my tail." என் பாலை குடு, நான் உன் வாழை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாப். The cat went to the goat and said, "Dear goat, can you give me some milk so that I can give it to the old women and get back my tail?" கோட் கிட்ட போய் என்ன சொல்லிச்சான் கேட்டு, ஏய் கோட்டு கோட்டு, கொஞ்சம் பாலை கொடுக்குறியா, நான் உடனே என்ன பண்றேன், அந்த பாலை கொண்டு ஓல்டு விமன்ட்ட கொடுத்தா அந்த அந்த ஓல்டு விமனோட வாழை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிச்சான். The goat said, "Sure, but first get some boughs from that tree." அந்த ட்ரீல இருந்து கொஞ்சம் போஸ பிரிச்சுட்டு வர சொன்னாங்களாம். ஏன்னா அது சாப்பிடுறதுக்காக, அந்த கோட் சாப்பிடுறதுக்காக. Cat went to the tree and said, "Kind tree, please give me some boughs so that I can give it to the goat, which will give me milk to take it to the old women and get back my tail." ட்ரீ கிட்ட போய் கேட் கேட்டுச்சான், எனக்கு கொஞ்சம் போ கொடுங்க, நான் போய் அதை கோட்டுக்கிட்ட கொடுப்பேன், கோட் எனக்கு பால் கொடுக்கும், அந்த பாலை கொண்டு போய் நான் ஓல்டு விமன்ட்டு கொடுப்பேன், ஓல்டு விமன் எனக்கு என்ன பண்ணுவாங்க, என்னோட வாழை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சான். But the tree said, "Get me some water, I will give you some boughs." எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு, உனக்கு நான் போஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் cat went to the water carrier and said, "Oh good water carrier, give me some water." So I I can take it to the tree and get some boughs to give it to the goat, get some milk to give it to the old woman and get back my tail. வாட்டர் கேரியர்ட்டு போய் கேட் என்ன சொல்லிச்சான், எனக்கு தண்ணி கொஞ்சம் கொடுங்க, நான் தண்ணி எடுத்துட்டு போய், சொல்லுங்க பார்க்கலாம், தண்ணி எடுத்துட்டு போய் ட்ரீட்ட கொடுக்குறேன், ட்ரீ கொண்டு போஸ் கொடுக்கறத நான் கோட் கிட்ட கொடுக்குறேன், அந்த போஸ் இருக்கிற கோட் போஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு பால் கொடுக்கும், அந்த பாலை கொண்டு நான் ஓல்டு விமன்ட்ட கொடுப்பேன், ஓல்டு விமனுக்கு என்ன கொடுக்கும், வாழை கொடுப்பாங்க, டெய்ல். வெரி குட். The water carrier said, "Bring me a pair of shoes and I will give you water." எனக்கு ரெண்டு ஷூ கொடு, உனக்கு நான் தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிச்சான் வாட்டர் கேரியர். The cat went to the shoemaker and said, "Shoemaker, shoemaker, shoemaker, good shoemaker, please give me a pair of shoes to give to the water carrier, who will give me some water to take to the tree and get boughs for the goat, who will give me some milk, which I will take to the old woman and get back my tail." இப்போ ஷூ மேக்கர் சொல்றாங்க, "Bring me an egg and I will give you a pair of shoes." எனக்கு ஒரு முட்டை கொண்டு வான்னு சொல்றாங்க நம்ம ஷூ மேக்கர். உடனே இந்த கேட் யார்கிட்ட போச்சு முட்டை வாங்குறதுக்கு, hen கிட்ட. Cat went to the hen and said, "Hen, good hen, please lay me an egg. I will take it to the shoemaker, get a pair of shoes for the water carrier, who will give me water, which I will take to the tree, and get me some boughs for the goat, who will give me milk, which I will take to the old woman and get back my tail." இப்போ என்ன சொல்றாங்க, "Bring me barley, I will lay an egg for
you. எனக்கு கொஞ்சம் பார்லி கொடுங்க சாப்பிட்றதுக்கு. ஒரு பல்சஸ் மாதிரி குட்டி குட்டியா இருக்கும். எனக்கு அந்த பார்லி கொடு, நான் அந்த சாப்பிட்டு முட்டை போடுறேன்னு சொல்லிச்சான் என்ன. உடனே the cat went to the threshing floor and said, threshing floor, please give me some barley. Barley போயிட்டு floor threshing floor கேட்டுச்சான். Threshing floor said, gather the barley which my kind master has scattered for the birds and ants. பறவைகளுக்காகவும் ஆண்ட்காகவும் என்னோட மாஸ்டர் கேதர் பண்ணி போட்டிருக்க அந்த அந்த பார்லி எடுத்துட்டு கொண்டு போய் குடுன்னு சொல்லிச்சான். Success. The cat gathered the barley and took it to the hen, who laid her egg. She took the egg to the shoemaker, got a pair of shoes. She took the shoes to the water carrier, got a bucket of water for the tree. The tree gave her some boughs, which she took to the goat. The goat gave her some milk, which she took it to the old woman. Here is your tail, said the old woman, and do not steal my milk again. The cat took her tail and tried to stick it back, but it would not stick. She tried to stick it with resin. She tried with tar and finally with glue. However, it was no use. The cat lived the rest of her life without a tail. அப்போ என்னாச்சு சக்சஸ் ஸ்டோரியில பார்லி எடுத்துட்டு கொண்டு போய் ஹென்னு கிட்ட கொடுத்துச்சான். ஹென்னு பார்லியை சாப்பிட்டுட்டு முட்டை போட்டுச்சான். முட்டை எடுத்து கொண்டு போய் ஷூ மேக்கர் கொடுத்தாங்களாம். ஷூ மேக்கர் முட்டையை வாங்கிக்கிட்டு ஷூஸ் கொடுத்தாங்களாம். ஷூவை எடுத்துட்டு போய் வாட்டர் கேரியர் கொடுத்தாங்களாம். வாட்டர் கேரியர் என்ன பண்ணாங்களா, ஒரு பக்கெட் தண்ணி கொடுத்தாங்களாம். அந்த தண்ணி எடுத்துட்டு போய் ட்ரீக்கு ஊத்துனாங்களாம். ட்ரீ என்ன பண்ணுச்சான், போ கொடுத்துச்சான். போ எடுத்துட்டு போய் திருப்பி என்ன பண்ணாங்களா, ஆடு கிட்ட கொடுத்தாங்களாம். ஆடு என்ன பண்ணுச்சான், ஆடு என்ன பண்ணுச்சான், மில்க் கொடுத்துச்சான். அந்த மில்க் எடுத்துட்டு போய் ஆண்டி கிட்ட, அந்த ஓல்டு விமன்ட்ட கொடுத்தாங்களாம். ஓல்டு விமன் கையில கொடுத்தாங்களாம். கேட் ரொம்ப ஹாப்பியா அடிச்சான். அப்புறம் போய் கேட்டது வாழை ஒட்ட வைக்க ட்ரை பண்ணாங்களாம். கோல்டு விமனும் சேர்த்து ரேசின் வச்சு ட்ரை பண்ணாங்களா, தார் வச்சு ட்ரை பண்ணாங்களாம், க்ளூ வச்சு ட்ரை பண்ணாங்களாம். ஒட்டவே இல்லையாம். அப்புறம் அந்த கேட்டு வாழ்நாள் ஃபுல்லா என்ன பண்ணுச்சான், வாழே இல்லாம இருந்துச்சான். அப்ப என்ன உங்களுக்கு புரிஞ்சது இதுல, நம்ம யாராச்சும் பிசிக்கலா ஹர்ட் பண்ணா, அடிச்சாலோ இல்ல அவங்களை ஹர்ட் பண்ணாலும் என்ன ஆகும், அந்த வலியை திருப்பி அவங்கள்ட்ட இருந்து வாங்க முடியுமா, வாங்க முடியாது இல்லையா. அதனால என்ன பண்ணக்கூடாது, நம்ம யாரையும் பிசிக்கலாவும் மென்டலாவும் ஹர்ட் பண்ணவே கூடாது. மென்டலா எப்படி ஹர்ட் பண்ணுவாங்க, ஸ்கோல் பண்ணுவாங்க, கில்லுவாங்க. பிசிக்கலா ரெண்டுமே பண்ணக்கூடாது. சரியா, குட்.